இல்ல சிபி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கு நல்லது பண்ணிருக்கேன், என்ன பிடிச்சு வெளியே தள்ளிட்டு இருக்க? சாம், இது என் குடும்ப விஷயம். இதுல நீ தலையிட தேவையில்லை. இங்க இருந்து அப்படியே போயிடு. இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. சிபி, நான் என்ன சொல்ல சாம், இதுல நீ இன்வால்வ் ஆன அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால சும்மா வர்ற. போயிடு சிபி. போ. அவன் சிபி, எக்ஸ்கியூஸ் மீ. சிபி, என்ன பிரச்சனை? அந்த சம்யுக்தா அவ திரும்பவும் குழப்பம் பண்றதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா ஜானு. அதான் அவளை வெளில அமைச்சிட்டு வந்தேன். நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத ஜானு. நீ பார்ட்டியை கண்டினியூ பண்ணு. யாருக்கு யார் அத்தை? இவங்கள ஏன் வாயால அத்தனை கூப்பிடணுமா? சிபி, அம்மு உனக்கு இன்னொரு தாயா இருந்தவிடா. நாங்க வளர்த்ததை விட உங்க அத்தை உன்னை வளர்த்ததான்ப்பா அதிகம். உங்க அத்தை கிட்ட நீ இருக்கும்போது எங்கிட்ட கூட வரமாட்ட. அதையெல்லாம் மறந்துட்டியா? அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது சிபி. அப்பா, இவங்க போய் சொல்லுவாங்க. மத்தவங்களை திட்டம் போட்டு ஏமாத்துவாங்க. இதோ இவங்க பொண்ணு அவங்களுக்கு மேல இருக்கா. சிபி, என்னப்பா பேசுற? அப்பா, நீங்க கோமால இருந்து எந்திரிச்சு ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தில் நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுப்பா. இங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதோட பாதிப்பை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணிருக்க மாட்டீங்கப்பா. அப்பா, இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தது, ஜானுவை மீட் பண்ணது, அவங்க கிட்ட நல்லவனு பேர் வாங்கினது, உங்க மனசுல இடம் பிடிச்சது, என்ன லவ் பண்ணதா சொன்னது, ஏன் என்ன கல்யாணம் பண்ணது, இது எல்லாமே இவளோட பிளான் தான்ப்பா. சிபி, அவன் என் உயிர் நண்பன்டா. அதுக்கப்புறம் தான்டா என் தங்கச்சியோட புருஷன். அப்படி ஒரு தப்ப அவன் செஞ்சிருக்கவே மாட்டான். யார் சொன்னாலும் சரி, ஏன் அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். நம்ப மாட்டீங்கல்ல? அப்படியே இருந்துக்கோங்கப்பா. ஆனா உங்க நம்பிக்கைய என்னால ஏத்துக்கவே முடியாது. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி என்ன ஏமாத்தி தாலி கட்ட வச்சவ இவ கூட என்னால வாழவே முடியாது. சிபி, தெரியாம தான் கேக்குறேன். ஏமாத்தனான்னு சொல்றிய? அவ ஏமாத்தி என்னடா சாய்ச்சா? இந்த குடும்பத்துக்கு ஏதாவது கெட்டது பண்ணிருக்கலா? தமிழ் இந்த வீட்டுக்கு வந்ததுல இந்த குடும்பம் குடிமொழி போச்சா? சொல்லு, ஓ மனசாட்சியை தொட்டு சொல்லு. தமிழால இந்த குடும்பத்துல ஒரு கடுகளவு கெட்டது நடந்திருக்கான்னு சொல்லு. நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். என்னமா வர்றதுக்கு முன்னால இந்த குடும்பம் அப்படியே ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்த மாதிரியும், அவ வந்துதான் இந்த குடும்பத்தோட நிம்மதியை அழிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சிபி, தமிழ் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இது குடும்பமாவே மாறி இருக்கு. இதோ ஓ முன்னால நான் உயிரோட நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னா அது தமிழால தான். பிரகாஷ், கேக்க கட் பண்ண. அம்மா, அதுக்கு முன்னால நான் கொஞ்சம் பேசணும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு என் அம்மாவை பத்தி தெரியும். என்ன பெருசா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல நான் கோமா ஸ்டேஜில் இருந்தேன். அதுக்கப்புறம் எவ்வளவு மாறிடுச்சு. பிறந்த நாளுங்கிறது நாம பிறந்ததை கொண்டாடுறதுக்கு இல்ல, நம்மளை பெற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் அவங்கள கொண்டாடுறதுக்கும் இந்த பிறந்த நாளுங்கிற விழாவே நம்ம செய்யறோம். அந்த வகையில இந்த விழாவே எனக்கானது இல்ல, எங்க அம்மாவுக்கானது. எங்க அம்மாவை உங்களுக்கு எல்லாம் ஒரு பிசினஸ் உமனா தான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னால எங்க அம்மா ஒரு தாயா என்ன எப்படி வளர்த்தாங்கன்னு
நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். பிரகாஷ், அதெல்லாம் எதுக்கு? இல்லம்மா, எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா ஒரு கையில என்னையும் இன்னொரு கையில என் தங்கச்சியும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில எங்க போறதுன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எந்த இடத்துலயும் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க தாயோட அன்பை இழந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. நானும் என் தங்கச்சியும் அம்மாவுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் நைட்டு எங்க கூடயே தூங்கணும்னு ரொம்ப அடம் பிடிப்போம். ஆனா எங்க அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கும். எங்களுக்கு பக்கத்திலே இருந்து எங்களுக்கு கதை சொல்லி எங்களை தூங்க வச்சுட்டு நாங்க தூங்குனதுக்கு அப்புறம் எழுந்து அடுத்த நாளைக்கான வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து படுப்பாங்க. அவங்க எப்ப தூங்குறாங்க எப்ப எந்திரிக்கிறாங்கன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அந்த உழைப்போட அடையாளமா தான் இன்னைக்கு இந்த கம்பெனி வளர்ந்து நிக்குது. நானும் உங்க முன்னாடி நிக்கிறேன். அம்மா, நீங்க தாம்மா என் வாழ்க்கையில ஒரே ஹீரோ. யாராலையும் நீ பண்ண நம்பிக்கை துரோகத்தை மன்னிக்கவே முடியாது. சிபி சார், ப்ளீஸ் சிபி சார், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க சிபி சார். நாங்க எந்த தப்பும் பண்ணல சிபி சார். எங்க அப்பா மேலேயும் எந்த தப்பும் இல்ல சிபி சார். ஆக்சிடென்ட் அவர் பண்ணல சிபி சார். ப்ளீஸ் சிபி சார். ஓ, இப்போ இன்னொரு போய் இல்ல, இத்தனை நாள் நீ சொன்ன போய் பத்தாதுன்னு நீ செஞ்ச தப்பா நியாயப்படுத்துறதுக்காக உங்க அப்பா நிரபராதின்னு சொல்லிட்டு இருக்கா? சூப்பர் தமிழ், சூப்பர். ஆனா சினிமால கூட இப்படி ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு நல்லா கேம் ஆடுறீங்கல்ல? ப்ளீஸ் சிபி சார், என்ன நடந்துச்சுன்னு நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். அது நீங்க கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க சிபி சார். இந்த பார், நீ சொல்ற எதையும் நான் நம்ப தயாரா இல்ல. நம்மள வரைக்கும் போதும். உன்னை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. உன் கூட வாழ்றத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. தயவு செஞ்சு சொல்றேன், என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. ப்ளீஸ் சிபி சார். போ.